sing in the rain. I am singing in the rain. I want more in the rain. நேற்று ஆக்சுவலி நான் ஒரு vlog பார்த்தேன். அந்த vlog ஒரு travel genre சேர்ந்த vlog. travel genre சேர்ந்த vlog ஆக்சுவலி travelers அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. என்ன கான்செப்ட் அப்படின்னா, சென்னைக்குள்ளேயே ஒன் டே ட்ரிப் போகிற மாதிரி ஒரு இடம். ட்ராவலர்ஸ் அட்ராக்ட் பண்ணும், சென்னையில் இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஒன் டே ட்ரிப் சென்னையிலேருந்து கிளம்பி மார்னிங் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கிற ஐடியாலஜி உள்ள ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சின்ன பசங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க லைக் ஆக்டிவிட்டி ஆட்டம் பண்ணுறவங்கள அதை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இன்னும் ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் சொன்னால் இது ஹைக்கிங் ரிலேட்டட் பீப்புளையும் வந்து அட்ராக்ட் பண்ணும். இது வந்து ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளில் வந்து ஒரு 720 இல்லைனா 400 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை கிளைம் பண்ணி போகணும். அது குரோம்பெட் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இதுதாங்க அந்த 60 செகண்ட் வீடியோவோட கண்டென்ட்டு. இந்த 60 செகண்ட் வீடியோவோட கண்டென்ட்டை 15 செகண்ட் கண்டென்ட்டாக அந்த யூடியூபர் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேட்சி ஃப்ரேசஸ்லாம் வச்சு எந்த ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுமோ அந்த ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து அவரோட 15 மினிட்ஸ் ஹுக்கை வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு. என்ன 15 செகண்ட் கண்டென்ட்டு 16 செகண்ட் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இருங்க. Have you ever wondered why can't you stop scrolling through those 15 second videos on social media? What if I told you that there is a psychology behind it? என்ன சைக்காலஜி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரிவார்ட் சிஸ்டம், இன்னொன்று அட்டென்ஷன் எக்கனாமி. ஓகேவா, பார்க்கலாமா? நான் சொன்ன ஷார்ட்டில் வர ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுது. நான் சொன்ன வகையான ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தாங்க ரிவார்ட் சிஸ்டம். தீஸ் ஷார்ட் கிளிப்ஸ் ப்ரொவைட் அ குவிக் டோபமைன் ஹிட், making us to carve more for those things. They leverage curiosity and surprise and emotional triggers to hook us instantly. அந்த 15 செகண்டை பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபுல் கண்டென்ட்டை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு வெளியில் போகிறது ஒரு டைமில் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒன் டே ட்ரிப்லாம் ரிவார்ட் சிஸ்டம் பார்த்துட்டோம். ரிவார்ட் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து கியூரியாசிட்டி, சர்ப்ரைஸ், இமோஷனல் ட்ரிகர்ஸ் தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதென்ன அட்டென்ஷன் எக்கனாமி புது எக்கனாமியாக இருக்குது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக். இந்த டெக்னிக் தான் நம்ம ஹுக்குன்னு சொல்கிறோம்ல, த ஹுக் அண்ட் த கேட்சி ஹெட்லைன்ஸ். இது தாங்க வந்து அட்டென்ஷன் எக்கனாமி. ஸ்டன்னிங் விஷுவல்ஸ். ஏன் எனக்கு அந்த 15 செகண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது, அந்த மலை பிரதேசத்தில் அந்த படிக்கட்டில் ஏறி அவங்க அந்த வியூ காமிக்கிறாங்க, பேனராமிக் ஷாட். அந்த பேனராமிக் ஷாட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிட்டு இருந்தது. அதுதான் அட்டென்ஷன் எக்கனாமி. என்னோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வீடியோட ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸை வச்சதுனால நான் அந்த வீடியோவோட மொத்த செகண்ட்ஸ், தட் இஸ் 60 செகண்ட்ஸையும் நான் பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டேன். Content creators use technique like catchy headlines, stunning visuals and emotional appeals to draw us. This is known as attention economy, where capturing and holding our attention is the primary and important goal for the content creators. The more we are involved, the more we consume their content. This is how they are promoted to a lot of people. So next time when you are endlessly scrolling, just remember, it is not just content, but a clever psychology that keeps us hooked with it. If you have found this intriguing, just give me a thumbs up.